ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தண்ணி, நம்ம தினமும் குடிக்கிற தண்ணி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கூட சொல்லியிருக்கிறேன். தண்ணி குடிங்க, வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்காக வெயிட் லாஸில் இருக்கும்போது மட்டும் நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறாங்க? எனக்காவது யோசிச்சுருக்கீங்களா? தண்ணி நம்ம ரெகுலராக தினமும் குடிக்கிறது தான். எதுக்காக வெயிட் லாஸில் இருக்கும்போது மட்டும் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, வெயிட் லாஸில் இருந்தால் நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு? தண்ணி குடிக்கிறனால நம்மளோட பசியை அது கண்ட்ரோல் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே மறுபடியும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காஃபி சாப்பிட்லாமே. காஃபி கூட ஒரு சின்னதாக வடை இல்லை ஒரு சிப்ஸ் பேக்கெட், இந்த மாதிரி நமக்கு தாட் வரும். எதனால் வருது யோசிச்சிருக்கீங்களா எனக்காச்சும்? ஏன்னா 2-3 மணி நேரத்துலேயே நம்மளோட வயிறு வந்து காலியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். ஏதாச்சும் பசிக்குது சாப்பிட்லாம், அந்த மாதிரி நமக்கு தோணும். நம்மளோட பிரெயின் வந்து சொல்லும், உனக்கு பசிக்குது நீ போய் சாப்பிடு அப்படின்னு. அதான் நம்ம டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, சைடில் வந்து மிக்சரு, முறுக்கு, சிப்ஸு உள்ளே தள்ளிட்டு கூடவே தண்ணியும் குடிப்போம். இதுக்கு பதிலாக உங்களுக்கு இனிமேல் பசிச்சா ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி மட்டும் குடிங்க. தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஹங்க்ரி ஹார்மோன் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். டீ காஃபி குடிக்கிறது இல்லை சுகரி ட்ரிங்க் எடுத்துக்கிறது. சுகரி ட்ரிங்க் அப்படின்னா எல்லாமே தான் சொல்கிறேன். இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கலராக பாட்டில் வந்து விற்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த எல்லாமே தான் நான் சொல்கிறேன். சுகரி ட்ரிங்க் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணும் இல்லை குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தண்ணியாக மட்டும்தான் இருக்கணும். தண்ணி தானே அப்படின்னு இருப்போம், அப்படிலாம் இருக்காதீங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஏதாச்சும் ஜங்க் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு நம்ம இன்னுமே வந்து கேலரிஸை உள்ளே அடுக்கிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த தேவையில்லாத கேலரிஸ் நமக்கு வேணாம், ஜங்க் ஃபுட் வேணாம், சுகரி ட்ரிங்க் வேணாம். அதுக்கு பதிலாக தண்ணி மட்டுமே குடிங்க. அதுவே உங்கள் வயிறை வந்து ஃபில் பண்ணிவிடும். தேவையில்லாத கிரேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு வந்து நார்மல் தண்ணி குடிக்க பிடிக்கல, ஏதாச்சும் ஃப்ளேவர்ஃபுல்லாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டீடாக்ஸ் வாட்டர் அப்படின்னு நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துடலாம். அது யாரெல்லாம் குடிக்க வேணாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தமான ஏதாச்சும் ப்ராப்ளம், அல்சர் இல்லை கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது குடிக்கக்கூடாதா அப்படின்னா இதனால் பெருசாக கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 days ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை செட் ஆகலை, ஒரு மாதிரி இருக்குது, வயிறு பிரச்சனையாக இருக்குது, அசிடிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் லெமனில் பாதி லெமனை நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த பாதியை வந்து இந்த மாதிரி 4 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 10-15 புதினா எல்லாம் எடுத்துருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற டீடாக்ஸ் வாட்டருக்கு இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 1 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துடலாம். தினமும் இந்த டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் வந்து கிளியராகவும் இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். தினமும் இது மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சின்ன ஸ்லைஸ் தான் லெமன் போடுறோம். ஸோ அதனால் லெமன் வந்து நம்ம ஒரு பாதி லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதோட ஜூஸ் வந்து நம்ம எடுத்தால் தான் நமக்கு வந்து அசிடிட்டி ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். சின்ன ஸ்லைஸ் லெமனை தான் நம்ம கட் பண்ணி போடுறோம். ஸோ அதனால் பெரிய இம்பேக்ட் எல்லாம் இருக்காது. இதில் வந்து லெமன் மட்டும்தான் போடணும், நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பீட்ரூட் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்பிள், அப்புறம் இந்த பெர்ரிஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன போட்டு அந்த தண்ணியை ஃப்ளேவர்ஃபுல்லாக குடித்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு குடிங்க. அதுக்காக கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மசாலா டீ மாதிரி பண்ணிடாதீங்க. இதை குடிக்கிறனால வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. அப்புறம் எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னா உங்களை தண்ணி குடிக்க வைக்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது க்ரீன் டீ குடித்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நிறைய டாபிக் ஓடிட்டு இருந்துச்சு முன்னாடி. ஆடெல்லாம் வரும், க்ரீன் டீ வெயிட் லாஸ்க்கு க்ரீன் டீ அப்படின்னு நிறைய ஆடெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ க்ரீன் டீ குடித்தா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. அது ஹெல்ப் தான் பண்ணும். பாலில் பண்ணுற டீ காஃபிக்கு பதிலாக க்ரீன் டீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். இதில் இருந்து உங்களை தள்ளி வைக்கிறதுக்காக இந்த க்ரீன் டீ. ஸோ அந்த மாதிரி தான்
உங்களுக்கு தண்ணி குடிக்க வைக்கிறதுக்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இந்த டீடாக்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நம்மளோட பாடி பார்ட்ஸே வந்து அதுவே பார்த்துக்கும். நம்மளோட கிட்னிக்கோ நம்மளோட லிவருக்கோ அதான் வேலை. அதுவே வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற டாக்ஸ் எல்லாம் வெளியே அனுப்புறது தான் அதோட வேலை. பட் இருந்தாலும் டீடாக்ஸுக்கு எதுக்கு டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நமக்கு தலைவலி அப்படின்னா நம்மளோட உடம்பே நம்மளோட தலைவலியை சரி பண்ணிக்கும். அது பண்ணிக்க அதுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஏன் வந்து ஒரு டேப்லெட் போடுறோம், தலைவலியை தாங்க முடியாமல் போடுறோம். போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் குக்கும்பர், மின்ட்டு, லெமன், ஜிஞ்சர் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து குடிக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அந்த லிவருக்கும் கிட்னிக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த தண்ணி வந்து 1 லிட்டர் பாட்டில் தான் நான் அன்றைக்கி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த 1 லிட்டர் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் குடிச்சிடுங்க. நீங்கள் ஒரேடியாக குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சதை நான் குடித்தேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. அப்பப்போ ஏதாச்சும் உங்களுக்கு தேவையில்லாமல் கிரேவிங்ஸ் பக்கம், ஜங்க் ஃபுட் பக்கம் உங்களோட மைண்ட் போகும்போது அப்பப்போ இந்த வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இந்த பாட்டிலை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த 1 லிட்டர் தண்ணியை காலி பண்ண பாருங்க. அதுக்கு மேலே வேணாம். மறுநாளெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வந்து தினமும் பண்ணணும் அப்படின்னா தினமும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக குடிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ப்ரஷ் பண்ண உடனே வந்து அந்த தண்ணியை குடிக்காதீங்க. நார்மல் வாட்டரே குடிங்க. இந்த தண்ணி குடித்தா நார்மல் வாட்டர் குடிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குடிக்கலாம். நார்மல் வாட்டர் நீங்கள் நார்மலாக எப்பவும் குடிக்கிற மாதிரி குடிங்க. இந்த தண்ணி வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் கிரேவிங்ஸ், அந்த டீ காஃபி மேலே ஈர்ப்பு போகும்போது, ஜங்க் ஃபுட்டில் அவங்களோட மைண்ட் போகும்போது, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இது மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் வந்து இளநீ தண்ணி இருக்கு இல்லையா, கோகோனட் வாட்டர், அது கூட வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். அதில் இருக்கிற அந்த நேச்சுரல் ஸ்வீட்னஸ் வந்து உங்களோட கிரேவிங்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். தேவையில்லாமல் அவங்களோட மைண்டு வந்து வேறு எங்கேயும் ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த தொலைவோம் இல்லையா, அதில் போகாது. ஸோ அதனால் தண்ணி குடிங்க. இவ்வளோ நான் பேசினது வந்து உங்களை தண்ணி குடிக்க வைக்கிறதுக்காக தான். சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே மறுபடியும் ஜங்க் தேடாதீங்க. டீ காஃபி அதிகமாக குடிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 தடவை குடிங்க போதும். லஞ்சு சாப்பிடும்போது நிறைய சைட் டிஷ் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சாதம் வச்சுக்கோங்க. ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைய எடுத்துக்கோங்க. ஃபைபர் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம தண்ணியும் நல்லாவே குடிக்கணும். அப்போ தான் நமக்கு ஜீரணமும் ப்ராப்பராக நடக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இது வந்து நான் ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி வேறு டீடாக்ஸ் வாட்டர் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாகவே வீடியோ போட பார்க்குறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.